ஒரு ரஜினி படத்துக்கு நியாயம் இல்லை? அப்படி இல்லை, சென்னையில் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா சன் நியூஸில் முன்னாடிலாம் போடுவாங்க, விடியற் காலையில் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாது ரசிகர்கள் நின்று டிக்கெட் வாங்கினர் அப்படிலாம் சொல்லிட்டு நியாயம். ஏன்னா மேட்ச் நம்ம ஊர்லேயே எப்போது தான் நடக்குது இல்லை? ஒரு ஃபோனு, அதுவும் இந்த ஊர் ஃபுல்லாக இப்போ எல்லா கடையிலையும் வந்து சதறி கிடக்க போகுது. கொஞ்ச நாள் கழித்து ஆஃபரில் பாதி விலை கொடுக்க போகிறானுங்க. வாங்கி 2 நாளில் நம்ம விற்றாலும் வந்து பாதி விலை கூட போகாதுன்ற அந்த ஃபோனுக்கு ப்ரீ புக்கிங்க எங்கடா நட ஸ்டார்டிங்ல அமுக வேணாம் அப்படின்ட்டு பஞ்சு அமுக்கி விட்டா. 92.7 பிக ஃபோம்ல சட்ட சாயங்காலத்தில் நீங்கள் பெற்றா இருக்கிறது டேகடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். இன்னும் ஒரு நியாயம் இருக்கும், ஃபாரின்ல தான் இந்த மோகம் பிடிச்சி ஆட்டி வச்சு இந்த ப்ரீ புக்கிங்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் சைனாலலாம் வந்து அலைமோது வாங்கலாம் மக்கள். எதுக்குன்னா ஐஃபோன் போன் இருக்குல்ல, அதை வாங்குறதுக்கு முன்னாடி நைட்டே வாங்கினா தானே, இல்லை காலைல வந்து கொடுக்க மாட்டாங்க போல. நான்சென்ஸ். ஐஃபோன் 6ஆம் பாகம் வந்து 62,000 ரூபாய் இருந்தது, இப்போ வந்து Amazon.comல 36,000 ரூபாய். அவனுக்கு விற்கிறதே 36,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்குள்ள விற்கிறாங்களே. இதை நம்ம வாங்கி அடுத்த வருஷம் வித்தா எவ்வளவு போவோம்? 2,400 ரூபா கொடுக்குறீங்களா? என்னங்க அதுவும் நீங்க பேனலோட கொடுத்தா, பேனல் கட்டி கொடுத்துட்டா 200 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் ஐபோன் பேனலே வந்து 3,000 ரூபா 4,000 ரூபா, அதுக்கு மேல உட்கார அந்த என்னது கண்ணாடி அட்டை. எதுக்கு இப்படி பழைய பஞ்சாங்க மாதிரி பேசுற? ப்ரீ புக்கிங்ல போய் நின்று ஒன்று வாங்க வக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டாதீங்க அங்கிள். ஆல்ரெடி எங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கேண்டிடேட் 3 நாளா இதுக்கான வேலையெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்ச கிளைண்ட் யாரா இருக்காங்களா, பிக் எஃப்எம்க்கு அவங்க ஆட் கொடுத்துருக்காங்களா, எல்லா டீடைல்ஸும் கேட்டு நீ நைட்டு 12 மணிக்கு போகுது அந்த பைத்தியம். அதுதான் பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய் மாதிரியே நம்மளை சுற்றி இருக்கிற பைத்தியம் எல்லாத்தையும் சிப்படான்ட்டு அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமாக இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாளோட டாப் 30 கலக்கல் ஹிட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த பாட்டில் நீங்கள் கேட்கும்போது உட்கார முடியாது, போங்கடா பக்கத்து ஃபோமுக்கு அப்படின்ற மாதிரி இருக்காது, செம்மையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பாட்டு இருக்குது. ஃபார் ஆல் த டைம் சுச்சி பிச்சிக்கு அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியாக கேளுங்க. இது டேகடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். சில நேரத்தில் நம்மளை யாருமே காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினைக்கும் போதில் இந்த சுப்ரீம் கோர்ட் எப்போ அது வந்து நம்மளை காப்பாற்றும்ல. எப்போ அதுதான் அப்பப்போ வந்து அதை சொல்லும்போது நம்மளுக்கு என்னடா சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிடுச்சுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு பண்ண விஷயத்துக்கு நிஜமாலே கோயிலில் போயிட்டு அந்த நீதிபதிக்கு அர்ச்சனையாக பண்ணிடலான்ற அளவுக்கு இட்ஸ் குட் விஷயம். என்ன அப்படின்றீங்களா? அதான் அங்கிள் ஆதார் கார்டு 92.7 பிக ஃபோம் வாலஜோட டேகடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் கேட்டுன்னு இருக்கும்போது என்ன போன வாரத்தில் இதே நல்ல ஒரு நாள் சொன்னாங்கல்ல, எங்களுக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு. இப்போதைக்கு என்னெல்லாம் சேவையில் அதை பயன்படுத்துகிறாங்களோ அதுலேயே பயன்படுத்துகிறோம் ஆதார் கார்டை. ஃபியூச்சரில் எதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு பெஞ்ச் கமிஷன் அமைச்சு அவங்க தான் அதை முடிவு பண்ணணும்னு சொல்லி என்னடா எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆதார் கார்டு வாலண்டியராக என்கிட்ட இது கார்டு வேணுமா அப்படின்னு நம்மளே கொடுத்தா மட்டுமே தான் அதை பயன்படுத்தணும். ஆதார் கார்டு எடுத்துமா போ, ஆதார் கார்டு எடுத்துமா அப்படின்னு சொல்லக்கூடாதா. இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஆதார் கார்டு கம்பல்சரியே கிடையாது, மேண்டேட்டரியே கிடையாது. நம்ம வேணா சீன் போடுறதுக்கு வேணா என்கிட்ட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பால் கார்டு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து காமிக்கிறதுக்கு வேணா வச்சுக்கலாமே தவிர கம்பல்சரி இஸ் நாட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் சேயிங் த தீர்ப்பு டுடே. அப்பா நிம்மதியாக இருக்குது அங்கிள். அதுக்காக எடுக்காமையாக இருக்க போகிறேன்றீங்களா? இல்லை, எடுக்கிறதுக்கு நான் என் நாளான முயற்சிகள் அத்தனையும் பண்ணேன். ஆஃபீஸுக்கு ஆஃப் டே லீவ் 2 வாட்டி போட்டு எங்கள் ஏரியாவுக்கு பெசநகரில் எங்கேயோ வரும்னு சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி அங்கே போய் அந்த ஆஃபீஸரை பார்த்தா அட ஆத்தா அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு 2 வாட்டி வர வச்சாங்க, 3 வாட்டி அலைய விட்டாங்க. அதுக்கப்புறம் என் பேர் அந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு போடா நீங்களும் உங்கள் ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். ஆனால் ஒரு நாட்டு குடிமகனாக இருந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றீங்களா? கரெக்ட் தான், இப்போ தான் ஞாபகம் வந்து அதனால் வாங்கிடுவேன் சீக்கிரம். இப்படியும் பேச வேண்டியிருக்கு, அப்படியும் பேச வேண்டியிருக்கு. ஆனால் இப்போதைக்கு ஆதார் கார்டு இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு நல்ல செய்தியாக நல்லா இருக்கலாம் கேட்கறதுக்கு. இதே மாதிரி தான் அந்த எல்பிஜி சப்சிடியும் அதை போய் ரிஜிஸ்டர் பண்ணுனாங்க. கடைசியில் தான் விஷயம் உள்ளாக தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சது எதுக்கு இந்த 200 ரூபா நம்ம அல்ப மாதிரி வாங்கணும், எனக்கு இது வாங்க இதுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னா நல்ல திட்டத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னா கொடுத்தாச்சு 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி. அப்போலாம் இது யாருக்குமே தெரியல. நான் கொடுத்ததுக்கப்புறம் ரேடியோவில் வந்து சொன்னேன். அப்புறம் அமிதாப் பச்சன் ஒரு வாட்டி எனக்கு எல்பிஜி சப்சிடி வேணான்ட்டாரு. உடனே இந்தியா ஃபுல்லாக எல்பிஜி பாருங்க அமிதாப் பச்சன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அமிதாப் பச்சன். 2 வேளை சாப்பிடவே இல்லை. அதான் கரெக்ட் தான். நம்மளாம் பண்ணாதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தான் அங்கிள் நீங்களும் கொடுத்தீங்கல்ல, அது யாரும் படுமையாக பேசவே மாட்டாங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காருங்க, உங்களை வச்சு நான் ஒரு ஷோவே பண்ணுறேன். நம்ம பண்ணுறது தான் பெரிய விஷயம். அமிதாப் பச்சன் 200 ரூபா கொடுக்குறதா பெரிய விஷயம். நீங்கள் கேட்டுங்கிறது 200 ரூபா விட்டதை 8 வாட்டி நீட்டி மடிக்க சொன்ன பாலாஜியோட டேகடிசி நான் ஏற்கனவே இந்த ஓலா ஊபர்லாம் வந்து பயங்கரமாக புகழ்ந்துருக்கேன் உங்ககிட்ட தெரியுமா? ஓலா என்னமா இருக்குது, உட்காந்த இடத்துல இறக்கி விட்றாங்க, ஆட்டோவில் ரோடை கிராஸ் பண்ணி கொடுக்குறேன் 550 ரூபா கொடுக்க சார்னு வாங்கலாம். அதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக 80 ரூபாய்க்கு கோட்டூர் போகிறதுலேருந்து நுங்கம்பாக்கத்துக்கு வர முடியும். ஆஹா, இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அனுபவிச்சு. இப்போ பரவாயில்ல, ஓலா ஊபர் வந்துருச்சு. அதுவும் வந்து ஃபோன் பண்ணி கேப் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு கேப் வந்து உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றதே கேட்காம ஒரு 5 நிமிஷம் பேசி உங்கள் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான்னு கடைசியில் கேட்பாங்க. அது ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். திருப்பி உங்கள் புக்கிங் கன்ஃபார்ம் தானே அப்படி 2வது வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க. 3வது வாட்டி டிரைவர் வந்துட்டாரான்னுவாங்க. செம்ம கடுப்பார. இது எதுவுமே இல்லாமல் 2 அமுகினா வாசலில் வண்டி வருது, திருப்பி போயிடுறோன்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த ஓலா ஊபர்லேயே லாஸ்ட் ஒரு 3-4 மாதமாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு செம்ம ஆச்சரியம் தெரிஞ்சது அங்கிள். என்ன தெரியுமா, நீங்களும் அந்த ஓலா ஊபரில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு கொடுத்தீங்கன்னா எல்லா டிரைவர்கிட்ட பேசினே வருவேன். அந்த டிரைவர் கொஞ்சம் நேரம் வாய முடுறீங்களா அப்படின்வாங்க. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துடுவேன். ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 30-40 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஓலாலையும் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வந்திருக்காங்க, ஊபர்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, டாக்ஸி ஃபார் ஷூர்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது மாதிரி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு நியூஸ் மாதிரி என்கிட்ட சொல்கிறேன். நீ இப்போ என்ன
கேப் ஆரம்பிக்க போறேன். அது இல்லை என்ன தெரியுமா, இது எல்லாத்துலேயும் எதுக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த கம்பெனியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ எல்லா டிரைவர்கிட்டையும் வந்து என்ன அப்படின்னா வந்து 3 ஃபோன் 4 ஃபோன் இருக்குது. அதில் எல்லாருக்கும் ஓட்டுவாங்களா அப்படின்னா நிறைய பேர் வெறும் ஃபோனை வாங்கி ஒண்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற எதுக்கு ஓட்ட போயிடுவாங்க. ஸோ என்ன எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னா வந்து போனால் ஃபோன் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு அவ்வளோதான், இப்போ நான் இதுக்கு ஓட்டிட்டு இருக்கேன், இப்போ நான் அதுக்கு ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக ஒருத்தர் 3 ஃபோன் வச்சிருக்காங்க. ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் மாரலி இது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த கம்பெனி இவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நம்ம கிட்ட தான் கார் ஓட்ட போகிறாங்கன்னு கொடுத்தாங்க. இப்போ வந்து அவள் தான் உங்ககிட்ட ஓட்ட மாட்டேனே ஃபோன் வாங்கிட்டேனே அப்படின்னு போனால் அது வந்து அவங்களுக்கு எதுவும் லாஸ் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பெனி இவ்வளோ கோடிக்கணக்காக வச்சிருப்பானுங்க. ஆனால் வாங்குறது ஒரு மாரலி தப்பான விஷயம் தானே. சுனாமி நிவாரண நிதி பெசன்ட் நகர் ஏரியாவில் இருக்கிறவங்க கொடுக்குன்னா ஒருத்தர் வந்து ஐகான் காரில் வராரு, எனக்கு நிவாரண நிதி கொடுங்க 2000 rupees அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டு எடுத்துன்னு இலவச கலர் டிவி இதுனா வந்து ஒருத்தர் வந்து 11வது மாடி இருக்க வீட்டில் பெட்ரூமில் கூட எல்இடி டிவி வச்சிருக்கிற ஆள் வந்து 2500 டிவி அல்ப மாதிரி வாங்க வராங்க. இப்போ ஏதோ 2 கம்பெனி புதுசாக இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்த டிரைவர் நம்ம கூட தான் ஓட்ட போறான்னு நம்பிக்கையில் கொடுத்தா என்னதான் அந்த கம்பெனி கெட்ட கம்பெனியாக இருந்தாலும் ஏமாத்தி போய் ஃபோன் வாங்குறது. அதான் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம எல்லாருமே அந்த நம்மளே இப்போ கொடுத்தா வாங்க மாட்டோமா? அந்த கடையில் ஃப்ரீயாக ஃபோன் கொடுக்குறாங்க, வெறும் ரிஜிஸ்டர் ஒண்டி பண்ணிட்டு அவங்க கிட்ட நான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் போதும் அப்படின்னா போய் வாங்குவோம்ல. ஜென்ரலாகவே நம்மளுக்கும் அவங்களுக்குலாம் என்ன ஒரே வித்தியாசம்னா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க வாங்கிட்டாங்க. நம்மளுக்கு கிடைக்கலங்கிறதுனால இப்போ பாரு எவ்வளோ ஏமாத்துக்காரனா இருக்கான்னு சொல்லிட்டு சப்ப கொட்டிப்போம். ஆட போங்க அங்கிள், இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய தத்துவார்த்தம் இருக்கா அப்படின்னு எனக்கே தெரியல. பஞ்சுமிண்டா கிட்ட பேசும்போது ஆமா இல்லை நம்மளாம் இப்படி ஆயிருக்கோம்ல, நம்ம இப்படி தான் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ கேட்டுங்கிறது எதுக்காக உங்ககிட்ட சொன்னே தெரியாத பாலாஜியோட டிடிசி பவர்ட் பை உதயம் பொறுப்புகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். லைவாக ஒரு விபத்தை பார்த்துருக்க வேண்டியது மாபெரும் மிகப்பெரும் கொடூரமான ஒரு விபத்தாக ஆயிருக்கணும். அதுக்குள்ளே அந்த பையனை வந்து மேலேந்து டாய் அப்படின்னு கத்தி இப்போ தான் நாங்கள் 2 பேர் காப்பாற்றி விட்டு வந்தோம். யாரா 2வது பஞ்சு மிட்டாய் 92.7 மிக ஃபுல்லாக பாலாஜியோட டிடிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் ஜாஜு பொன்வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு போது என்னாச்சு அப்படின்னா வந்து திடீர்னு அது மறந்து போச்சு. என்ன தெரியுமாச்சு அங்கிள், மாடிக்கு போனோம் நானும் பஞ்சு மிட்டாய் எங்கள் ஆஃபீஸ் மாடிக்கு ஜிங் சாக் சுக் சாக் அப்படின்ற மாதிரி போயிட்டு அங்கே கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் முன்னாடி. இப்போலாம் விளையாடுறது இல்லை. ஸோ வாழ்ந்து கிடைச்ச ஜமீன்தார் குடும்பம் மாதிரி இருக்கிற மாடிக்கு போய் சும்மா நின்றுக்கும் போது என்னாச்சுன்னா ஒரு பையன் மொட்டை மாடி அவன் வீட்டு மொட்டை மாடியோட விளிம்பில் டேங்கோட விளிம்பில் உட்காந்துக்கிறான். அப்புறம் அப்படியே மெதுவாக எழுந்துட்டு ஐயோ என்ன பண்ணிக்க போகிறான், இவனுக்கு என்ன வாழ்க்கையில் காதல் தோல்வியா அப்படின்லாம் நினச்சிருக்கும் போது அப்படியே அவன் புறங்கையை அப்படி நீட்டி கையில் பார்த்தா ஃபோனு என்ன அப்படின்னா வந்து வாட்டர் வியூ அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போகிறதுக்காக ஒரு செல்ஃபி எடுக்கிறான் போல. ஏய் தம்பிடே தம்பே 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 அப்படின்னு கத்துறோம். நாங்கள் கத்துறதுல பயந்து அவன் ஏதாவது கீழே வந்துருவான்னு அந்த பையன் வேற கடைசியில் வந்து அவனை இங்கேருந்து கெட்ட வார்த்தையை 4 யூஸ் பண்ணி பஞ்சு மிட்டாய் கத்தினான். என்னடா இப்படி இல்லாமல் பேசுவான். ஆமாம் அந்த பையனை வேற என்ன சொல்கிறது, செல்லக்குட்டி எடுத்துறா 2 ஃபோட்டோ அப்படின்னு நான் சொல்கிறது. கரணம் தப்பினா மரணன்ற மாதிரி நேரத்தில் 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ அடிக்கடி பேப்பரில் டிவியில் அந்த நியூஸ் வருது இல்லை, ஓடும் காரில் வேகமாக சென்ற காரில் செல்ஃபி எடுத்த வாலிபர் மரணம். இதெல்லாம் பேப்பரில் படிக்கும்போது ஏதோ எங்கேயோ நடக்குது, சும்மா பைத்தியம் ஏதோ பண்ணுது அப்படின்னு பார்த்தா நம்மள பாதி பேர் இந்த செல்ஃபி பைத்தியமாயிட்டோம். ஆஸ்கர் அவார்டில் ஆரம்பிச்சதுல அது அவங்க பேர் மறந்து போச்சு. எல்லி ஃபெர்னாண்டஸோ மெல்லி குர்னாண்டஸோ அவங்க எடுத்து முதல் சாம்சங் ஃபோனை விற்கிறதுக்காக உலக லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த மோகம் தொத்தி ஆளுக்கு இந்த கேமரா வச்சு இப்படி சுற்றி நிற்கிறோம்ல. சை வெளியூருக்குலாம் இப்போலாம் எங்கேயா போகிறோன்னா முன்னாடிலாம் அந்த பயணத்தை எப்படி என்ஜாய் பண்ணுவோம், அந்த மொமெண்ட்டாக நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுவோம். எப்போது ஒரு 3-4 ஃபோட்டோ, அதாவது தாஜ்மஹால் போனோன்னா வாசல் நிற்கிறவர் நம்மள தாஜ்மஹால் கூப்பை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு. அது வந்து சின்ன வயசுலேருந்து பொத்தி பாதுகாத்திக்க பாரு சின்ன வயசுல நான் தாஜ்மஹால் போகும்போதே அப்படின்னுவோம். இந்த மாதிரி 4 ஃபோட்டோ நிஜமாலே பிரிண்ட் போட்டு நம்ம வீட்டில் இருக்கோம்ல. இப்போ எந்த ஃபோட்டோ நம்ம பிரிண்ட் போடுறோம், ஆனால் போகிற நேரத்துலேயே அந்த பயணத்தை என்ஜாய் பண்ணுறோம்னா பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னோடனே கபால்னு கம்ப்யூட்டரோட மெமரிக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்க கூட மாட்டோம். இதே விஷயத்தை எத்தனை வாட்டி தான் புலம்புறது, 55 வாட்டி சொல்லியாச்சு. இன்னைக்கு ஆனால் அந்த ஒரு பையனை காப்பாற்றினுங்கிற ஒரு மன திருப்தி தெரியுது. எப்படி நாங்கள் போனதுக்கப்புறம் அதோட மேலே இருக்கிற மாடிக்கு போய் எடுத்துப்பான். நீங்கள் கேட்டுனுங்கிறது பையனை காப்பாற்றின பாலாஜி ஒரு டிடிசி. நான் 8வது படிக்கும்போது பஞ்சு மிட்டாய் 6வது பச்சினம் தான். அவள் தாண்டா ஃப்ளாஷ்பேக் நான் மறுபடியும் இருக்கேன். இல்லை அது கிடையாது. என்ன தெரியுமா, அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு போஸ்டலில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்தது. மஞ்சள்லாம் தடவி 4 பக்கம் மஞ்சள் வச்சு போஸ்டலில் உயர் திரு கல்யாணராமன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பேர் போட்டு வந்து உயர் திருலாம் போட்டோன்னா எனக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த லெட்டர் எடுத்துன்னு வந்து தாத்தா கிட்ட கொடுத்தேன். அப்படியே பார்த்தா தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தாக்க என்னது அப்படின்றீங்களா, தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தாக்க இந்த படம் நம்பினார். என்னடா எதுக்கு உயர் திரு தானே போட்டாங்க, அவர் பேரை மாற்றி போட்டாங்களா அப்படின்னு. என்ன மாச்சு தஞ்சாவூர்லேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்தாதான் அந்த கல்யாணத்துக்கு போவேன், இல்லைடா குடிச்சா உங்கள் அக்கா கல்யாணத்தில் குடிப்பேன்ற மாதிரி டைரெக்டாக வந்து கொடுக்காத எந்த கல்யாணத்துக்கு எங்கள் தாத்தா போக மாட்டார். ஏன்னா வந்து மரியாதை கிடையாது அப்படின்றது அவரோட பயங்கரமான ஒரு இது. கடைசி வரைக்கும் அவர் வந்து டைரெக்டாக கூப்பிட்ட கல்யாணத்துக்கு கொண்டு தான் போனால் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போவே இல்லை. அவர் தான் போல, நாங்களாவது போயிட்டு நல்லா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேலைக்கு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா எங்களையும் அனுப்பல. 101 ரூபா அந்த ஃபேமிலிக்கு லாஸ் எங்களால். ஏன்னா மூய்யக்கில் அவ்வளோதான் மேக்ஸிமம், நாங்களாம் பணக்கார குடும்பம் அப்படின்னு காட்டுறதுக்காக 101 ரூபா வைப்போம். அது கம்மியாக வச்சா ஐயோ என்ன இந்த இவ்வளோ குடும்பத்தோடு வந்த கமலா 5 பேர் கூட்டு
வந்து 50 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாலேன்றாங்க. எதுக்காக இதை சொன்னேன்னா, நான் முதல்ல யாருன்னு சொல்றேன், நான் தான் பாலாஜி. 92.7 பிக் எஃப்எம் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். என்ன தெரியுமா மக்கள், இப்போ இருக்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே எனக்கு, இந்த வாட்ஸ்அப்லேயே கல்யாண பத்திரிகை அனுப்பிச்சு ஃபேஸ்புக்கில் ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணிடுறாங்க. மை வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அட்டெண்டிங்கா நாட் அட்டெண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 பட்டன் இருக்கு. எஸ் அமைக்கணும்னா போகிறோம், நோ அமைக்கணும்னா மேபின்னு கூட இருக்கு அதில். அது என்ன மேபி? ஸோ ஃபேஸ்புக்கில் கல்யாணத்துக்கு ஈவெண்ட் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப்லேயே பத்திரிகை அனுப்புறதுலாம் மரியாதை குறைச்சலாம் இல்லை, அதெல்லாம் ஓகேவா இன்னைக்கு ஜென்ரேஷனில்? எனக்கு வந்து டிசைட் பண்ண முடியல. எங்கள் தாத்தா வேறு பளிச்சுன்னு மைண்டில் வராரு. அதே நேரத்தில் இன்னைக்கு யாருக்கு டைம் இருக்குது? ஒரு கல்யாணத்துக்கு முன்னால் எவ்வளோ பெரிய கல்யாணம் வந்தாலும் 300-400 பேர் தான் போவாங்க. இன்னைக்கு சப்பையாக காது வச்ச மாதிரி பண்ணிட்டோம். 2000 பேர் தான் வந்தாங்கன்றானு. ஸோ 2000 பேரை போயிட்டு நம்ம எங்கேருந்து பார்க்க முடியும்? தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு என்ன அர்த்தம்? வாட்ஸ்அப்பில் அனுப்புறது ஓகே தானே? இப்போ தான் பஞ்சு மிட்டாய்க்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்தது வாட்ஸ்அப்பில். அவன் சொல்கிறான், இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு ஃபோன் பண்ணி சொல்கிறான், சே அவனால் நேரில் கூட வந்து கொடுக்க முடியாதுல்ல, அவ்வளோ ஐட்டம் நானா அப்படின்ற மாதிரி புலம்புறான். ஆனால் அதில் என்ன தப்பு இருக்குது வாட்ஸ்அப்பில்? டெல் மீ. என்ன குடும்ப ஃபேமிலி நண்பர் அவங்க அப்பாவே வந்து கொடுக்குறாரு அப்படின்னா நேரடியாக தான் கொடுப்பாரு. ஆனால் பசங்களாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு தப்பாக கிடையாது, தப்பே இல்லை. இப்போ முக்கால்வாசி பசங்க எந்த கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறானுங்க? சும்மா வெறுங்கை வீஸ்ட் வந்து 15 பசங்க சேர்ந்து ஒரு பொக்கே எடுத்துன்னு 15 பஃபே சாப்பாடு எவ்வளோ ஆச்சு? ஸோ இன்னைக்கு எல்லாருமே அந்த ட்ரெடிஷனல் கல்யாணத்துக்கு போனால் கிஃப்ட் கொடுத்தே ஆகணுன்றதுலாம் கிடையாது. அவ்வளோ எதுவும் கிடையாது. வீடு இப்போ மொய்யெல்லாம் எதிர்பார்த்து யாராவது கல்யாணம் எடுத்துனோன்னா ஏமாந்துடும். அது சொந்தக்காரங்க சைட்லேருந்து ஒன்றி தான் கிடைக்கும், பசங்க சைட்லலாம் கிடைக்காது. வாட்ஸ்அப்பில் யாராவது இன்வைட் அனுப்பிச்சா அதெல்லாம் மரியாதை குறைச்சலாம் கிடையாதுல்ல. இப்போ தான் பஞ்சு சொன்னேன், அதான் எனக்கும் அப்படி தோணுது. நீ கேட்டுக்கிறது இதுக்கப்புறம் இது பண்ண முடியாத பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பைல சொல்லிட்டேன். இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கேன்னா பஞ்சு மிட்டாய் IAFS ஆஃபீஸர் கஸ்கஸ்கி அது வாயிலே நுழைய மாட்டேங்குது. அதான் அந்த ஆஃபீஸர் ஆக வேண்டியது. அவ்வளோ எஜுகேட்டட் கைஸ் நாங்கள், எங்களுக்கே இது தெரில. அவ்வளோ பேக்கு தத்தியாக இருந்து இவ்வளோ லட்சக்கணக்கில் காசை இழந்திருக்கோம். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதை உங்ககிட்ட உடனே சொல்ல வந்திருக்கோம். 92.7 பிக் எஃப்எம் பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டுக்கும் போது என்ன தெரியுமா சங்கல், காலாகாலமாக இந்த பீஸா சாப்பிடணும் அப்படின்னா இந்த பிக் எஃப்எம் சேர்ந்த நாள்லேருந்து கீழே பீஸா கடை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ சேர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு பீஸா ஆர்டர் பண்ணிட்டு மேலே ஆஃபீஸில் வந்து கொடுப்பாங்க. ஜலப்பின ஜப்பி அலப்பின ஆப்பிலாம் சாப்பிடுவோம். எங்க இந்த பட்டன் இது எதுக்குடா அப்படின்றீங்களா? இதில் கேளுங்க. ஆனால் வந்து ஆன்லைன்லேயே பீஸா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து ஒரு 2-3 வருஷமாக எல்லா பீஸா ஹட்டு, டாமினோஸ், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பெரிய கம்பெனி இருக்கு, பாப்பா ஜோன்ஸ், அவர் ஃப்ரெண்டு, அவங்க எல்லா கம்பெனிலையும் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா கடைக்கு போய் டேரெக்டாக ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஃபோனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னுவோம்ல. ஆனால் இந்த இன்டர்நெட்டில் ஆர்டர் பண்ணுறதுல இருக்கிற மிகப்பெரும் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரே ஒரு வாட்டி அவங்க 129 rupees ஒன்லின்னு போடுற பீஸாவை போய் நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட உங்கள் பில்லு வந்து 270 ரூபா வந்திருக்கும். 7 பில்லை வாங்கி பார்த்தா வேட்டு, கோட்டு, சர்வீஸ் டேக்ஸ், சர்வீஸ் சார்ஜ், அது இதுன்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம பீஸா சாப்பிட்ற விலையோட ஒரு 130-140 ரூபா ஜாஸ்தியாக இருந்து நம்மளை வயிற்று இதெல்லாம் ஊழவா அப்படின்னா கவர்மெண்ட் ரூல் சார் அப்படின்ட்டு இந்த பட்டம் திருப்பி அவங்க. ஆனால் என்னன்னா இன்டர்நெட்டில் ஆர்டர் பண்ணால் இது எதுவுமே கிடையாது அங்கிள். பீஸா எவ்வளோ காசோ அவ்வளோ காசை கொடுத்தா போகிறோம். 600 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ண நானும் பஞ்சு மிட்டாயும் பில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தாக்கா அதே 600 ரூபா தான். 600 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணால் இது எல்லாத்தையும் சேர்த்தா நெச்சத்தில் போய் சாப்பிடும்போது 250 ரூபா, ஒரு 250 ரூபா யார் வீட்டு காசு? ஸோ எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் இன்டர்நெட் இப்போலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 250 ரூபா உட்காந்ததுலேருந்து 2 அமுகினா சேவ் பண்ணலாம். ஸோ இதை தான் நாங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சோம். இவ்வளோ நாள் மக்கா இந்த காசு இருந்துன்னா என்ன தெரியுமா பண்ணியிருப்போம்? வேலைச்சேரி பக்கத்தில் 2 bedroom ஃப்ளாட் வாங்கியிருப்போம். அவ்வளோ பீஸா திட்டுருக்கோம் நாங்கள். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்நெட்டில் எக்கச்சக்க கூப்பன்லாம் கொடுக்குறானுங்க. 25% ஆஃபர் வச்சுக்கோ, எத்துக்கோ, யார் வீட்டு காசு அப்படின்ற மாதிரி 25%, 50% ஃப்ளாட் ஆஃபர் அப்படிலாம் சொல்லிட்டு பீஸாக்கு. ஆனால் நேரில் போயிட்டு சார் இந்த கூப்பன் எங்கிட்ட இருக்கு அப்படின்னா மூஞ்சிலே தெரியும் அப்படின்றாங்க. ஏன்னா நேரில் அலோட் கிடையாது, இன்டர்நெட்டில் ஒண்டி அதெல்லாம் அலோட். சப்போஸ் பீஸா சாப்பிட்ற ஒரு கிரேட்டர் ஜென்ரேஷன் ஆஃப் த யங்கஸ்ட் கப்பலாக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் மாதத்தில் நான் 1200 ரூபா சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்றீங்களா? சாரி எனக்கு தெரியாமல் திருப்பி சொல்லிட்டேன். நீங்கள் கேட்டுக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச சொன்ன பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பவர்ட் பை பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். பயங்கரமாக அழற ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை உங்கள் வீட்டில் இருந்தது. அந்த அழுகை எப்படி நிறுத்தணும் அப்படின்றது அந்த அம்மா அப்பாவுக்கு தான் இப்போலாம் பயங்கரமாக தெரியும். பழைய ஜென்ரேஷன் தாத்தா பாட்டிக்கிட்ட போ அழகு நிறுத்தல அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த குழந்தை எப்போ அழுகி நிறுத்தினா கபால் அந்த குழந்தை கையில் ஒரு ஃபோன் எடுத்து கொடுத்துட்டோம்னா அழுகி நிறுத்திடும். 92.7 பிக் எஃப்எம் பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 குழந்தையில 8 குழந்தை இப்போ எங்கே பார்த்தாலும் வெளியிலலாம் வந்து தியேட்டரில் அழுகுது, இல்லை மாலில் அழுகுது அப்படின்னா கபால் அம்மாலாம் என்ன பால் பாட்டில் இல்லை வாயில் ரப்பரை திணிப்பாங்களே, இப்போ வந்து ஃபோன் எடுத்து கையில் திணிச்சிடறாங்க. ரைம்ஸ் பார்க்கறது, பெப்பா பிக் பார்க்கறது, மாவாக்காவா பார்க்கறது, பிங்கு இருக்கே பிங்கு அப்படின்னு ஒரு பெண்குயின் பறவை வருமே அதை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி குழந்தை பெரியவங்க எவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த 2 years 3 years டைம்லேயே அதுக்கும் ஃபோன் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி அவ்வளோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருதுல இந்த பட்டம். இது நிஜமாக நல்லதெல்லாம் கிடையாது, இல்லை கெட்டது தானே. முன்னாலாம் சொல்லுவாங்க டாக்டர்லாம் சின்ன வயசில்
வயசுல குழந்தைக்கு கண்ணு நல்லா இருக்கணும்னா டிவி கம்மியாக பார்க்க வைங்க, தூரமாக உட்காந்து பார்க்க வைங்கன்னு. ஆனால் இப்போ ஃபுல் டைம் வந்து ஃபோனை கண்ணுக்கிட்ட வச்சு வேறு யார் கூப்பிட்டாலும் தெரியாது, சொச்சுக்கோ சாப்புச்சுக்கோ எப்படின்னா வந்து என்ன இது சிப்போ அப்படின்ற மாதிரி குழந்தை அந்த ஃபோனை தான் ஃபஸ்ட்டே பார்க்குதில்ல. இது உங்களுக்கு ஒரு இளம் தகப்பன் இளவன் தாயாராக இருந்தால் தெரிஞ்சிருக்கோங்க. இதே மாதிரி டெய்லி பார்த்து கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு. எப்படி இந்த ஃபோன் மோகத்தை அந்த குழந்தைகிட்ட விடுபட வைக்கிறது, ஃபோனை எப்படி பிடிங்கி ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னால் அந்த ஓடி போப்பா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை திருப்பி சொல்லுதா. பஞ்சு மிட்டாய் நான் இதை பற்றி தான் பேசணும், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டோம்ல. நிறைய இன்னைக்கு ஜென்ரேஷன் யோயோ அம்மா அப்பாலாம் வந்து அவங்க லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ 10 நிமிஷம் ஹாஃப் அன் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃபோனை கொடுத்தா அமைதியாக இருக்குது, அது பாட்டு ஒரு மூலையில் உட்காந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாங்க. ஆனால் கரெக்டான டிசிஷனா? ஏன்னா முன்னாலாம் வீட்டில் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா உற்றார் உறவினர் எல்லாம் இருப்பாங்க. குழந்தை எதுனா யாராவது ஒருத்தர் தூக்கின்னு வாசலில் போயிட்டு நடந்து பார்த்தா அங்கே பாரு மாடு கத்தும், ஆனால் மாடு பின்ன என்னன்னு கத்தும், அது மாதிரிலாம் சொல்லி காமிச்சு அந்த குழந்தை எல்லாம் சிரிச்சிடும். ஆனால் நீ தூக்கின்னு போகிறதுக்கே ஆள் கிடையாதா? ஸோ ஃபோன் ஒண்டி தான் ஒரே ஊற்றத்துடையவன். ஆனால் அது நாட் குட் ஃபார் த சைல்டு அண்ட் ஆல். நோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங் அண்ட் ஆல் 92.7 பிகம் டேக் இட் ஈஸி. இது ஆனால் எல்லாத்தையும் எப்படி தூக்க முடியாதுல. இது யார்கிட்ட கேட்கணும்? இதை யாராவது ஒரு மிக பெரும் நம்மளே ஃபோனை பிடிங்க வச்சுட்டா யார்கிட்ட கேட்கணும்? அதுக்கப்புறம் பழைய மாதிரி இருக்கணும் குழந்தை. கரெக்ட் தான். இந்த ஃபாரின்காரங்களாம் வந்து ஒரு ஹாலிடே பிளான் பண்ணும், லெட்ஸ் கோ பாடிங் பெப்பிங் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2019 வருஷம் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா வந்து இப்போவே உட்காந்து பிளான் பண்ணிடுவாங்க. அப்போ எப்போ வந்து எத்தனை மாதம் போகிறோம், இங்கேருந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம், டெல்லிக்கு இருக்கிற ஃப்ளைட்டை புக் பண்ணு, அங்கேருந்து வந்து சென்னைக்கு புக் பண்ணி, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு ட்ரெயினை புக் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெக்கேஷன் அப்படின்ற பேரில் ரொம்ப நாள் முன்னாடி பிளான் பண்ணிடுவாங்க. நம்மளுக்குலாம் தெரியவே தெரியாது. 4 நாள் லீவ் வருதுன்னா முன்னாள் நாள் நைட்டு தான் உட்காந்து நாளைக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா, பாண்டிச்சேரியில் ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்போம். எதுவும் கிடைக்காது. எதுக்கு திடீர்னு நீட்டி முறைக்கு சொல்கிறீங்களா? இப்போ 2-3 வாட்டி அடிக்கடி சொல்லிட்டோமே. ஏன்னா 3 நாள் சரஸ்வதி பூஜைக்கு முன்னாடி என்ன இந்த லீவ் வந்து காந்தி ஜெயந்தி லீவு என்ன பண்ணோம்? எதுவுமே பண்ணல. ஏலகிரி போகலாமா அப்படின்னா ஏலகிரியில் எல்லாம் புக்குடுன்றோம். நம்மளுக்கு அங்கே போனால் கிடைக்கும் அப்படின்றது கூட கிடையாது. உட்காந்த இடத்துலேருந்து சொகுசாக எல்லாத்தையும் புக் பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து போகும்போதே எல்லாம் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போவோமே, இல்லைனா போக மாட்டோன்ற மாதிரி அது போச்சா. ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் சேல்லாம் நடக்குதுல்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் ஸ்னாப்டீல் எல்லாத்தையும் அதை வச்சு நானும் பஞ்சு முட்டாய் செம்மையாக ஒரு திட்டம் போட்டு அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டோம். யார் நின்றீங்க? நான் தான் பாலாஜி. 92.7 பிக் எஃப்எம் இது டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்முடி சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். என்ன திருமணங்கள் பண்ணோம் நானும் பஞ்சு மிட்டாயும். எங்களுக்கு யார் காமனாக தெரியுமோ அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து அடுத்த 2 மாதத்தில் ஹாப்பி பர்த்டே வருதோ, கடைசி நிமிஷத்தில் முன்னாடி போயிட்டு விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல கிஃப்ட் நமக்கு ஃப்ரெண்டு கொடுக்கணுமே, அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி பர்த்டேக்கு வரும்னு சொல்லிட்டு அப்போ போய் அதிக விலை கொடுத்து வாங்குறதோட இப்போயே உட்காந்து எல்லாருக்கும் வாங்கலான்னு ஒரு லிஸ்ட் போட்டு யாருக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே வருது, எங்கெல்லாம் கல்யாணம் வருது, யாருக்கெல்லாம் என்ன கொடுக்கணும், அவங்களாம் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு அப்படின்லாம் பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5000 ரூபாயில் 10 பேருக்கான கிஃப்ட் வாங்கிட்டோம். அப்போ ஆளுக்கு 500 ரூபா தான். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க ஒவ்வொரு கிஃப்டோட மதிப்பு 2500 ரூபா 3000 ரூபான்னு இருக்கிறதுனால பாலாஜி நம்மளால எவ்வளோ பாசா வச்சிருக்கான், பஞ்சு மிட்டாய் எவ்வளோ பாசா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சம அபிமானம் ஆகும். கஞ்ச ஃப்ரெண்ட் நீ அப்படின்லாம் இல்லை அங்கிள், கிஃப்ட் நல்ல கிஃப்ட் தான். ஆனால் அந்த ஆஃபர்லேயே வாங்கும்போது நல்லது தானே. அதே மாதிரி தான் நம்ம தீபாவளி ட்ரெஸ்ஸு இந்த சேல் போது வாங்க மாட்டோம். நம்மளுக்கு பாரம்பரியமாக முன்னாள் நாள் நைட்டு ரங்கநாதன் ஸ்டேடியம் கூட்டத்தில் போயிட்டு அடிச்சு முச்சு வாங்கி அப்போ தான் அதை போட்டால் தான் தீபாவளி ட்ரெஸ்ஸே. அந்த மாதிரி இல்லாமல் பஞ்சு மிட்டாய் அவனுக்கு வாங்கினா நான் வாங்கிக்கவே இல்லை இன்னும். அது வந்து இன்றைக்கி நாளைக்கு இந்த சேல் இருக்கான், அதை பார்க்கணும். நீங்களும் முடிஞ்சா அடுத்த 2 நாளில் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது பர்த்டே ஒரு 4-5 பேர் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 2000 ரூபாய்க்குள்ள கிஃப்ட் வாங்கிடலாம். ஓகே, இட்ஸ் அ குட் பிளான் ஒன்லி. நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பஞ்சு மிட்டாய் தான் ஐடியா கொடுத்தான். நீங்கள் கேட்டுக்கிறது பஞ்சு மிட்டாய் ஐடியாவில் ஷாப்பிங் பண்ண பாலாஜி ஒரு டேக் டிசி. வணக்கம், நான் நடிகர் அர்னால்டு பேசுகிறேன். நான் நடித்த எந்திரன் 2 படத்துலேருந்து நீங்கள் கேட்க போகிற பாட்டு ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரமே பிக் எஃப்எம்ல கேட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஊரே சொல்லுங்க எந்திரன் படத்தில் அதுவும் பிஜே ரம்யா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியோட க்ளோஸாக ஆப்ரேட் பண்ணுறவங்க. அவங்களே வந்து இருக்கலாம் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து சொல்கிறாங்களாம். 100 கோடி ரூபா கேட்குறாராம். அதனால தான் யோசிச்சு இருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, பிக் எஃப்எம்லேருந்து பஞ்சு மிட்டாய் போயிடுவான் அண்ணா அப்படின்னு மைக்கத்தில் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நடிகர் சங்கத்தில் தான் அவர் யாருக்கு ஓட்டு போடுவார்னு அர்னால் ஓட்டு யாருக்கும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, பேசுறது எதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி ஸ்டாக் தீர்ந்த காரணத்தினால எனக்கு லைட்டாக பசிக்கிற காரணத்தினால இப்போ கிளம்பி நானும் பஞ்சு மிட்டாய் எங்கே போவோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அப்படின்னு லெஃப்ட் எடுத்தால் என்ன வரும், எங்கள் ஆஃபீஸ் கிட்ட அந்த பஞ்சு மிட்டாய் இருந்தது பானிபூரி கடை வரும். அந்த கடை முன்னாடி சாதாரண கடையாக இருந்தது. 15 ரூபாய்க்கு பானிபூரி கொடுத்தானுங்க. ரிவ்யூவர்ஸ் ஆன் ஜொமேட்டோ அப்படின்னு ஒரு போர்டை போட்டானுங்க. இப்போ ஒரு பானிபூரி வந்து 30 ரூபா பிளேட். எதுக்கு பானிபூரி கடைக்கு ஜொமேட்டோ ரிவ்யூ தெரியாது, ஆனால் 15 ரூபா இன்க்ரீஸ் ஆன அந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே போய் அப்படி சாப்பிடுவோம். சுக்கா பூரி டிஜிஏஜி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவரே எடுத்து கொடுப்பார். அதில் எழுச்சி புரிஞ்சு கொடுப்பார். அதனால் அதை சாப்பிட்டு அப்படி நாளைக்கு வந்து உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்க பிரபல செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாலாம் வந்து சினிமா நடிகர் அப்படி தான் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நல்லி குப்புசாமி செட்டியார் தான் நம்மளுக்கு தெரியும், தொழிலதிபராக. ஆனால் இப்போ பார்த்தா வந்து இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக்கில் ஒருத்தருக்கு 5000 ஃபாலோவர் இருந்தாலே ஒரு பெரிய செலிபிரிட்டி. புள்ளி வைக்கிறவங்க புண்ணாக்கு வைக்கிறவங்களாம் தொழிலதிபராக அந்த மாதிரி எல்லாருமே செலிபிரிட்டின்ற மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இன்டர்நெட்டில் இருக்கிற கொஞ்சம் செலிபிரிட்டிஸை கொண்டு வர போகிறோம். அதாவது அவங்களாம் வந்து நிறைய கருத்தெல்லாம் சொல்லி மக்களோட அபிமானத்தை இன்டர்நெட்டில் பெற்று வச்சிருக்கோம். அவங்க கிட்ட வந்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கே கேட்டுக்கலாம். இப்போ எதுக்கு நீட்டு மொழி சொல்கிறேன், பானிபூரி சாப்பிட்ற ஆசை வந்துச்சு. I'll see you tomorrow. Until then உங்களை நீங்களா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள முடிஞ்சா பார்த்துக்கோங்க. At least see you next time. This is Bala saying tada bye bye, good night, have a great night. இது டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்னுடி சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். அப்போ மறந்துடுவேன் நினச்சி சொல்லிட்டேன்.